வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. 10 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள எல்ஃபில் மற்றும் ஈவூட் தோட்ட தொழிலாளர் வீட்டு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. டத்து சிவனேசன் உறுதி. பேராசுங்கை சிப்புட்டில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தீர்வு காணப்படாமல் இருந்து வரும் ஈவுட் மற்றும் எல்ஃபில் தோட்டங்களைச் சேர்ந்த 47 முன்னாள் மற்றும் தற்போதைய தோட்ட தொழிலாளர்களின் வீட்டு உரிமை பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் இந்திய விவகாரங்களுக்கான தலைவருமான ஜத்து சிவனேசன் கூறினார். தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் சார்பில் தொழிலாளர்களை சந்தித்த அவர் இப்பிரச்சினை குறித்து சைம்டர்பின் நிறுவன அதிகாரிகள், நில அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்ற சிறப்பு கூட்டத்தை நடத்தினார். இக்கூட்டத்தில் சைம்டர்பின் நிறுவனத்திற்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்தை வீட்டுமனை திட்டத்திற்காக பேரா மாநில அரசாங்கத்திடம் ஒப்படைக்க நிறுவனம் ஒப்புக்கொண்டது. இந்த நிலத்தின் தற்போதைய மதிப்பு சுமார் 4 மில்லியன் ரிங்கிட் என தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு சைம்டர்பின் நிறுவனம் இந்த 10 ஏக்கர் நிலத்தை ஒதுக்க ஒப்புக்கொண்டிருந்தாலும் கோவிட்-19 மற்றும் அரசியல் மாற்றங்களால் இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டது. 2020ஆம் ஆண்டு மனிதவள அமைச்சின் கீழ் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் இந்த பிரச்சினை விவாதிக்கப்பட்டது. இனி இந்த திட்டம் மனிதவள அமைச்சின் கீழ் இருக்காது. நிலம் பேரா மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்கு வருவதால் மாநில அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்று நடவடிக்கை எடுக்கும் என அவர் கூறினார். அதாவது தனியார் ஜாயின்ட் வெஞ்சர் சேர்ந்து அங்கே அந்த 10 ஏக்கரை மேம்படுத்துறது. அந்த 10 ஏக்கரை மேம்படுத்துறதுன்னா அந்த மேம்பாட்டாளர் சகல செலவுகளும் அவர் ஏற்றுக்குவார். ரோடு, கால்வாய், தண்ணீர், மின்சாரம் எல்லாம் அவர் ஏற்றுக்குவார். அதில் அவர் இந்த 47 வீடை கட்டி இவர்களுக்கு குறைந்த விலையில் அவர்களுக்கு அந்த வீடு கிடைக்கும். அப்போது வீடும் அவங்களுக்கு கிடைக்குது, அதே வேலையில் அவங்களுக்கு அந்த சொந்தமாகுது. ஸோ அந்த திட்டத்தை தான் நம்ம முன்மொழிய போகிறேன். இது பேராக் மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னா. இதுக்கு முன்பு இதில் மனித வள அமைச்சு தான் முழுமையாக ஈடுபட்டது. ஆனால் இனிமேல் மனித வள அமைச்சுக்கும் இந்த வீடுரிமை திட்டத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. இது முழுமையாக பேராக் மாநில அரசாங்கம் எடுக்கும். ஏன்னா நிலம் பேராக் மாநில அரசாங்கத்துக்கு சொந்தமாகுது, மனித வள அமைச்சுக்கு சொந்தமாகாது. இப்போ முன்ன குலசேகரன் சொன்ன மாதிரி இந்த 47 பேர்த்துக்கு அந்த 10 ஏக்கர் பிரித்து கொடுத்துட்டோமா, அதுலேருந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கால்வாயெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். அதனால் பல பிரச்சனைகள், பல புகார்கள் வருது. ஆக இவர்களுக்கு கூடிய விரைவில் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் சாலை, வடிகால், மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு 47 குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் வீடுகள் கட்டி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் முன்னர் வழங்கப்பட்ட பல நிலப்பகுதிகள் உரிய முறைகள் மேம்படுத்தாமல் இருப்பது மாநில அரசாங்கத்தின் கவலையாக உள்ளது. பத்துகாஜா, போம்போங் மற்றும் 155 இந்திய குடும்பங்களுக்கு நிலை பட்டாக்கள் வழங்கப்பட்ட போதிலும் 3 ஆண்டுகளுக்கு பின்னரும் 3 வீடுகள் மட்டுமே கட்டப்பட்டன. கடந்த ஆண்டு கமிரி மற்றும் எல்ஃபில் தோட்டங்களைச் சேர்ந்த 34 குடும்பங்களுக்கு நீண்ட காலமாக நில உரிமை பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டு நிலப்பட்டாக்கள் வழங்கப்பட்டதையும் அவர் நினைவூட்டினார். பேச்சுவார்த்தை மற்றும் அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பின் மூலம் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என நம்பிக்கையை அவர் தெரிவித்தார். வணக்கம், என் பேர் சந்துரு, தகப்பனார் பேர் செல்வராஜு. நாங்கள் எல்ஃபில் தோட்டத்திலேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி ஒய்பியும் எங்கள் கம்பெனி SD கத்ரி அந்த நிறுவனத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கூட தான் ஒரு சின்ன மீட்டிங். அதாவது எங்களுக்கு தோட்ட தொழிலாளிக்கு 10 ஏக்கரு ஒதுக்கி அதில் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு திட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப காலமாக நிலுவையிலே இருந்தது. இன்றைக்கு நிறைவேற கட்டம் வந்திருக்கு. அதுக்கு ஒய்பி டத்து சிவனேசனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவர் மூலியமாக தான் எங்கள் தொழிற்சங்கம் மூலியமாகவும் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த வார தீபாவளிக்குள்ளே இந்த நிலத்தை எங்கள் கையில் வீட்டுடைமை திட்டத்தோடு ஒப்படைக்கிறதுக்கு அவர் வாக்கு கொடுத்துருக்காரு. இந்த வேலையில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.
இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.